ஹாய் வியூவர்ஸ், வழக்கம் போல் அடுத்த பெயர் மாற்றம். முதல்ல மகளிர் விடியல் பயணத்தை பேரை மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது முதல்வர் காலை உணவு திட்டத்தையும் பேரை மாற்றியாச்சு. 2 மாதமாக இதே வேலை தான், வேறு எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் முதல்வர் காலை உணவு திட்டம்ன்றது முதல்வர் தான் வச்சுருக்கிறாரை விட ஸ்டாலின்னு பேர் வைக்க கிடையாது. அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம்ன்றது மகளிர்னு ஒரு காமனாக எல்லா விமனையும் குறிக்கிற மாதிரி தான் அது ஒரு பேர். நல்ல பேர் ஆக்சுவலாக. அவர் ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒய்ஃபு, அம்மான்னு அவங்க பேரை வைக்கலை. அதனால் இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மொதல் 2 மாதம் நீ ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணுன்னு ஒவ்வொரு வீடியோவிலும் எல்லாருமே கேட்டுட்ருக்குறோம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி பேரை மாற்றிக்கிட்டு, அதே பெண் அவங்க அப்பா பேரில் கொண்டு போய் அந்த பேனாவை கொண்டு போய் கடலில் சொருகுறோன்னாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அது நான் வரவேற்கிறேன். மக்கள் வரி பணத்தில் நீங்கள் ஏன்னா அவர் கருணாநிதிக்கு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருக்கு சமாதியை கொண்டு போய் அங்கே கெட்டியாச்சு பீச்சில். அது வரைக்கும் ஓகே. அடுத்தது நாங்கள் பேனாவை கொண்டு போய் மூடி இல்லாத பேனாவை கொண்டு போய் சொருவி வைக்கிறோன்றது தவறான விஷயம். அதுக்கு நான் உடன்படுறேன். ஏன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஐயோ மூடியை மறந்துட்டோமேன்னு சொல்லி பெசன்ட் பீச்சில் கொண்டு போய் மூடியை சொருவி வைப்பாங்க. அதனால் அது ஓகே. ஆனால் இந்த மகளிர் விடியல் பயணம், அப்புறம் முதல்வர் காலை உணவு திட்டம், இதெல்லாம் பேரை மாற்றினது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆக்கப்பூர்வமாக எதையாவது பண்ணணுன்னு தான் மறுபடியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது நடக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கி ஜனநாயகன் படம் ரிலீஸு. இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆட்டம் போட போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி அமைச்சர்கள் போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போதாக்குறைக்கு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே விளம்பரம், முதல்வர் படத்தை போய் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. போஸ்டர் ஓட்டுறதுலான்றது ஒரு அமைச்சருடைய தகுதி என்னன்னு தெரியாமல் அவங்க வேலை பார்க்குறாங்கன்றது நல்லா புரியுது. அதை கண்டிக்கிற தைரியமோ துணிவோ முதலமைச்சருக்கு இல்லைன்றது அடுத்த வருத்தப்பட வேண்டிய விஷயம். போதாக்குறைக்கு சிதம்பரம் நினைக்கிறேன், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் முட்டி போட்டுட்டு கோயிலில் ஜனநாயகன் படத்துக்காக வேண்டுதல், அப்புறம் மண்சோறு சாப்பிட்றது, இந்த விஷயங்களும் அரங்கேறி இருக்குது. எல்லாமே 2 மாதம் முடியறதுக்குள்ளே வெறுப்பின் விளிம்புக்கு நம்மலாம் போயாச்சு. இன்னும் 5 வருஷத்தை எப்படி கடக்க போகிறோமோ இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டுன்றது ஒன்றும் தெரியல.